இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே நாம் அன்பு என்ற வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கின்ற போது, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோம் என்று நம்முடைய செயல்பாடுகளினாலே நாம் அதை வெளிப்படுத்துகிற ஒரு விசுவாச கூட்டத்தாராய் நம்மில் அநேகர் காணப்படுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக நாம் பரிசுத்த ஆராதனைக்கு, குறிப்பாக பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் கடந்து செல்லுகிறோம். இந்த வெளிப்படையான செயல்பாடுகள் எல்லாம் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறுகிறேன், அவரை ஆராதிக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்துவதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்தால் அவரில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். சங்கீதம் 81 சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த விசுவாச வாழ்க்கையிலே நான் எவ்விதமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் அல்லது என்னுடைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக எனக்கு எதிராக காணப்பட்டாலும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதின்படியே அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் நாம் மெய்யாகவே கர்த்தராகிய ஆண்டவரில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்தால் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லுகின்ற பொழுது, தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக பிரசமயத்தார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் செய்த அற்புதத்தை விசுவாசித்து கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற ஒரு செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னுதாரணம் நம்முடைய மோகன்சி அண்ணனை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவர் செய்த அற்புதத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்காய் பலமாய் செயல்படுகிற ஒரு அனுபவம், பலமாய் வாழ்ந்து காண்பிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். ஒரு அந்த அனுபவத்திலே கர்த்தருடைய ஜனமாகிய நாம் எப்படி அனுதினமும் கர்த்தருக்குள்ளே வாழுகிறோம், நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் அப்படி நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று வேதம் சொல்கிறது. அவரே உனக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறவர், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கிறவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவரில் அன்பு கூறுவோம், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடப்போம். அவரே உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.